ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார் கமெண்ட்ஸில். ஸோ இந்த காமா எக்ஸ்போஷர்னால் என்ன, இந்த ஸ்டாக் மோஜில் இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது, இது என்ன அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் லெவலான ஒரு டூல் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு அட்வான்ஸ் லெவல்னால், இது பையருக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஒரு செல்லர் எங்கே கோட்டை விட்றாங்களோ அங்கே பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பையர் எங்கே கோட்டை விட்றாங்களோ அங்கே வந்து செல்லருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தான் நான் எப்போவுமே பார்ப்பேன். இங்கே இந்த காமா எக்ஸ்போஷர்னு சொல்லப்படுற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஓகேங்களா. ரொம்ப கான்ட்ராவாக திங்க் பண்ணுறவங்க தான் ஆக்சுவலாக வந்து செல்லர்ஸு. இந்த காமா வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. நானும் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். எஸ்பெஷலி எப்போ வந்து ஒரு செல்லர் உள்ளே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் ஸ்பைக் ஆனால் அதிலே எல்லாமே வந்துடும். ஒரு ப்ரீமியம் எப்போ ஸ்பைக் ஆகும் அப்படின்னா அதில் இருக்க டெல்டா ஆக்சலரேட் ஆனால், டெல்டா ஆக்சலரேஷன் அப்படின்னா அது வந்து காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமா எப்போ வெளிப்படுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஹெட்ஜிங் வந்து இருக்கும், ஓகேங்களா. நல்லாயிருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு செல்லர் உள்ளே வராங்க, 50 ரூபாவில் ஒரு காலை விற்கிறதா இருந்தாலும் ஒரு புட்டை விற்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதே ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த ப்ரீமியம் 100 மாறுது அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஸோ கூட பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜோட ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஏன்னா ஏன் வந்து ஃபியூச்சர்ஸ் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க முழுக்க ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் எக்ஸ்பைரியில் இருக்கிற ஆப்ஷனோட ப்ரீமியம் தான், ஓகேங்களா. லாங்கராக இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு தான், ஓகேங்களா. ஸோ இதை முழுக்க ஒரு ஒயிட் போர்டில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்டு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஓகே, நான் இது காமா எக்ஸ்போஷர் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் இந்த டெல்டா ஆக்சலரேஷனை நல்லா வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெல்டா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 20 ரூபா ப்ரீமியம் காலையில் இருக்குது. ஆனால் அந்த 20 ரூபா ப்ரீமியத்தை அப்போ விற்றோம் அப்படின்னா ஒரு 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 பக்கா எட்ஜிங் கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ நான் 20 ரூபா ப்ரீமியத்தை செல் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா ப்ரீமியத்தை நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டு, கரெக்டுங்களா, ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. இப்போ இதே கிரெடிட் ஸ்ப்ரெட்டு ஏன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% எனக்கு தெரிஞ்சு கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். அப்போது டெபிட் ஸ்ப்ரெட் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டு கிட்டக்க, அதாவது ஸ்பாட்டு கிட்டக்க நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட் வச்சுருந்தீங்கன்னா வின் பண்ணுற ரேஷியோ கொஞ்சம் அதிகம், ஓகேங்களா. இது நான் ஓடிஎம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நான் இப்படி சொல்கிறேன். ஒரு 80% 90% நீங்கள் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் உண்டு, ஓகேங்களா. இதில் மாற்று கருத்து இல்லை. இதில் 20 ரூபா ப்ரீமியத்தை விற்றுட்டு 10 ரூபா ப்ரீமியத்தை வாங்குறீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு நெட்டாக கிடைக்கும், ஓகேங்களா. இதே மார்க்கெட்டில் டெல்டா ஆக்சலரேட் ஆகுது, ஓகேங்களா. ஏதோ ஒரு விஷயத்தினால மார்க்கெட் ஒரு சைடு ட்ரெண்டாக போகும்போது இந்த 20 ரூபா ப்ரீமியம் 40 ரூபா மாறுது அப்படின்னா அங்கே வந்து செல்லருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த பை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஏறும், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது 20 ரூபா 40 ரூபா மாறிச்சுன்னா 10 ரூபா இருக்கிறது ஒரு 18 ரூபாலேருந்து 19 ரூபா வரும், கரெக்டுங்களா. அப்போது இதுக்கு முன்னாடி 10 ரூபா நெட்டாக கிடைச்ச இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 22 ரூபா கிடைக்கும். அப்போ இந்த 22 ரூபா அப்படின்றது கூடுதலான ப்ராஃபிட்ஸு. இப்போது இந்த ப்ராஃபிட்ஸை எடுக்கிறதுக்காக ஒரு கும்பல் வரும். அப்போது இது ஒன்றும் கிடையாது, இந்த 20 ரூபா ப்ரீமியத்தை 40 ரூபா மாற்றினது ஒரு எக்ஸ்போஷர்னால் நடந்தது. மார்க்கெட் ஒரு சைடு நவந்திருக்கும், ஓகேங்களா. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது டபுளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செல் பண்ணுவாங்க, அக்ரெசிவாக செல் பண்ணுவாங்க, அக்ரெசிவாக ஹெட்ஜ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ரீமியம் 80 கூட போகட்டும். அப்போது இவன் 40 ரூபா 50 ரூபா உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ஸில் ஹெட்ஜை வாங்கிட்டு உள்ளே போவாங்க. சப்போஸ் இது வேகமாக இறங்குது அப்படின்னா நல்ல ஒரு கெயின் கிடைக்கும், ஓகேங்களா. இல்லை நான் ஸ்ப்ரெட்ஸை போடுறேன்னா ஸ்ப்ரெட்ஸ்லேயே தாராளமாக வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போது இந்த காமா எக்ஸ்போஷரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் 2 விஷயம் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா கால் சைடு இருக்கிற வால் ஒன்று இருக்குது, புட் சைடில் இருக்கிற ஒரு வால் இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் இருக்கும். ஸோ ஸ்பாட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு 2 சைடுமே வந்து ஒரு க்ரீன் கலர் வால் இருக்கும், ஒரு ரெட் கலர் வால் இருக்கும். இந்த ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் வால் வந்து என்ன சொல்ல இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு எந்த சைடு போகும் அப்படின்றது வந்து இந்த எக்ஸ்போஷரை வச்சு வந்து சொல்கிற விஷயம், ஓகேங்களா. ஸோ ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இந்த ரெட் கலர் வால், அதாவது புட் வால்னு சொல்லப்படுறது இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போக போகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது, இது நீங்கள் லைவாக நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப தூரமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்பாட்டு 23,800 இருக்குது. பட் புட்டோட வால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபை பண்ணுது 23,700. பட் காலோட வால் வந்து 24,000 இருக்குது அப்படின்னா கால் சைடு எட்ஜிங் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெளியேறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க.
புட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கும். இதுக்கான காரணம் புட்டு அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது புட்டு வந்து கிட்டக்க ஸ்பாட்டுக்கிட்ட இருக்குது. கால் வந்து பார்த்திங்கன்னா காலில் அதிகமாக செல்லிங் இல்லை, கால் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஹையர் சைடில் போகலாம். இது அப்படியே உல்ட்டா. ஸோ எப்போ கால் வந்து கிட்டக்க இருக்கோ, புட்டு வந்து எப்போ தூரமாக இருக்கோ, மார்க்கெட் வந்து வேகமாக விழும். வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? பட் நான் வந்து சொல்லணும்னு இருந்த விஷயம், நமக்கு இந்த எக்ஸ்பைரியோடைய காமா வந்து போதும் அப்படின்றது தான். ஸோ லைக் எக்ஸ்பைரி காமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டெல்டா ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாமே இதில் ஒன்றுத்திலே இருக்குங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் ஒரு வீக் ஸ்டார்ட் ஆகும்போது நிஃப்டிக்கே வந்து முந்தானத்து 480 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 300 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லக்கிலி இந்த லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் வந்து மார்க்கெட் அதே 23,500க்கும் அண்ட் 24,000க்கு நடுவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மட்டும் 480 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ டே ஆக 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 ப்ரீமியம் வந்து குறையுது. இங்கே ப்ரீமியம் குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, செல்லர்ஸ் இன்னுமே வச்சுருப்பாங்க, இன்னும் செல்லர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க இந்த ஆப்ஷனை. எப்போ இந்த ப்ரீமியம் 70 ரூபாய்க்கு இல்லை 80 ரூபாய்க்கு வருதோ, அவன் 400 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். கரெக்டுங்களா? பட் அது எப்போ 80 ரூபா 70 ரூபா 50 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாகுதோ, ப்ரீமியம் கம்மியாக 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 தெர் இஸ் மச் சான்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு மேலே போகும், சல்லுன்னு கீழே வரும். இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ப்ரீமியத்தை வச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஸோ ஒன்று புரிஞ்சுக்குங்க, 450 ரூபா இருக்குது ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்னா, மேலே கீழே 450 பாயிண்ட்டுக்கு குஷன் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். கரெக்டுங்களா? இதே வந்து மேலே கீழே, அதாவது கால் சைடு ஒரு 50 ரூபா இருக்குது, புட் சைடு ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னா நிஃப்டியில் 100 பாயிண்ட் தான் மூவ் கொடுக்குமா? 100 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா செல்லரே அதிர்ந்துருவோம், செல்லரே காலி ஆகிடுவாங்க. அப்போது என்ன ஆகுனா, ப்ரீமியம் குறைய குறைய குறைய, குறிப்பாக எக்ஸ்பைரி அன்றைக்கி செல்லாம் வெளியே போவாங்க. அப்போ அதனால தான் 30 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வேகமாக 90 ரூபாய்க்கு வர்றதும், 90 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 20 ரூபாய்க்கு போகிறதுமான இந்த மாதிரி மல்டிபிள் கேம் நடக்கும். இதே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 450 ரூபா ப்ரீமியம் 1500 ரூபா மாறி இருக்கா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஓகே பெரிய ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆகும், மற்றபடி எங்கேயாவது ஆயிருக்கா? இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ செல்லர்ஸ் எங்கே என்டர் ஆகுறாங்க, செல்லர்ஸ் எங்கே எக்ஸிட் ஆகிறாங்க புரிஞ்சுக்குங்க. சிம்பிளாக இந்த காமா வந்து டீகோட் பண்ண முடியும். அப்போ என்ன தான் ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான டே தான், ஒரு பையருக்கான டே தான் எக்ஸ்பைரியில் ஒரு லோவர் ப்ரீமியம். நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள், சென்செக்ஸ்லாம் 20 ரூபா இருக்கும் அந்த ஆப்ஷனு, பட் அது வந்து கடந்து போயிருக்கும். அன்றைக்கி மார்னிங் அந்த ப்ரீமியம் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு இருக்கும், ஆனால் அதோட லோ 20 ரூபா அட்டைன் ஆகிட்டு அகைன் அது வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா கூட போயிருக்கும், ஈஸியாக போயிருக்கும். இதுதான் வந்து அந்த காமா. அதாவது செல்லர் உள்ளே வந்து செல்லர் வெளியே போகிறான், செல்லரே வெளியே போகிறாங்கன்னா தே ஆர் எக்ஸிட்டிங், தே ஆர் டேர்னிங் பொசிஷன், பையிங் பண்ணுறான் அப்படின்றது அர்த்தம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் கிடையாது, கால்வால் ஸ்பாட்டு புட்வால். ஓகேங்களா? ஸோ புட்வால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா பேக்கப் கொடுக்குது. ஓகேங்களா? புட் செல்லர்ஸ் இருக்காங்க, பேக்கப் கொடுக்குறாங்க. கால் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருக்காங்க, உஷாராக இருக்கிறாங்க. நீ ஏறு, நான் ஏறுனா ப்ரீமியம் ஸ்பைக் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுறேன் இந்த காமா எக்ஸ்போஷரை வச்சு. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போது ஸ்பாட்டு கீழே இருக்கோ அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா டைமை மூவ் பண்ணுறேன், இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12:50க்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பைக்கே போச்சு மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நியராக ஒரு 12:50க்குலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ஏறிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த விஷயம், அதாவது ஸ்பாட்டுக்கு கிட்ட எது இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்படியே மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப்படியே இறங்க 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 என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால்வால் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 24,000 இந்த கால்வால் இப்போ பாருங்கள் வேகமாக அதோடைய விஷயம் டேர்ன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு. ஸோ கால்வால் வந்து பார்த்திங்கன்னா 23,800, புட்வால் 23,700, எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரொம்ப வந்து மேலேருந்து ஆக்சுவலாக இறங்கியிருக்கு, ஸ்லோவாக இறங்கியிருக்கு. இன்னும் நான் மூவ் பண்ணுறேன்னா மார்க்கெட் ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கும், கண்டிப்பாக இறங்குச்சு. ஓகேங்களா? ஸோ இறங்கிட்டு இன்னும் புட்வால் நகரலை, புட்வால் நகர்ந்தால் மார்க்கெட் இன்னும் கீழே போயிருக்கும். புட்வால் நகராததுனால அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு கொஞ்சம் ஹையர் சைட்லேயும் போச்சு. ஓகேங்களா? ஒரு 40-50 பாயிண்ட் கண்டிப்பாக வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி தான் வந்து பார்க்கணும். புட்வால் அப்படின்றது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ கால்வால் நவுந்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க அந்த செல்லர்ஸு, அங்கே வந்தால் அவங்க செல் பண்ணி பொசிஷனை பக்காவாக ஹெட்ஜ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இதே புட்வால் நவுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ நடக்குது. ஸோ புட் செல்லர்ஸ் வந்து மாறுறாங்க, புட் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு உதாரணத்துக்கு 23,500லேயே போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அது வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு எட்ஜிங் கான்செப்ட் தான். அந்த நம்பர் கேட்டிருந்தார், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது காம்ப்ளிகேட் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான்.
இது கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஹிஸ்டாரிக்கெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னே நல்லா எப்படி இருந்ததுன்னு கூட ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.